வணக்கம். கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் அல்ஜிப்ரா இயற்கணிதம் எக்ஸசைஸ் 3.11 பயிற்சி 3.11 பார்ப்போமா கண்ணு. இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 3.10 பயிற்சி 3.10ல என்ன கண்ணு பார்த்தோம்? சால்விங் எ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? காரணிப்படுத்தல் முறையில் இருபடி சமன்பாட்டின் தீர்வு காணுதல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா பார்த்தோம் இல்லையா? அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் இப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்ணு, வந்து பாருங்க ஓகேவா? அதில் பாருங்க எவ்வளோ கணக்குகள் இருந்தது கண்ணு. எக்ஸாம்பிள் சம்ஸ் 4 இருந்துச்சு. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா? ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸ்ல என்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னாக்கன்னா, இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் 3.10ல தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் காரணிப்படுத்தல் முறை முடிச்சாச்சு ஓகேவா? இப்போ வந்து கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் வர்க்க பூர்த்தி முறை எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது ஃபார்முலா மெத்தட் சூத்திர முறை அது எப்படின்னு பார்க்க போறோம். இதில் பாருங்க கண்ணு, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள் 6 இருக்குது கண்ணு. அடுத்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் பயிற்சி கணக்குகள் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது கண்ணு. அதில் 7 சம்ஸ் இருக்குது. சம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன் பாருங்க கண்ணு, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க கண்ணு, ஃபர்ஸ்ட் மெத்தட் எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் அதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்கன்னு. தமிழில் வர்க்க பூர்த்தி முறை. இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். அடுத்தது புக்கில் இருக்கக்கூடியதை லைன் பை லைனாக பார்த்துடலாம் ஓகேவா கண்ணு? ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஒரு மெத்தட் தெரியும் இல்லையா? இப்போ அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு கொஞ்சம் டிஃபராக இருக்கும் இந்த மெத்தட் ஓகேவா கண்ணு? ஸோ அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னு, சில பேர்த்துக்கு அதை விட இது ஈஸியாக கூட இருக்கும். பார்ப்போமா கண்ணு? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க கண்ணு. 2 + 3 இது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 5 அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவீங்க இல்லையா? 2 + 3 அப்படிங்கிறத ரெண்டையும் ஆட் பண்ணால் 5ன்னு ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு மெத்தடு சொல்லி அது மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன மெத்தட்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 வந்து 1 + 1 பிரிச்சிடணும். இந்த ப்ளஸ்ஸு அடுத்து 3 அதே மாதிரி 1 + 1 + 1 அப்படின்னு பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், 5ன்னு போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். பட் இது எதுக்காக இவ்வளோ தூரம் பிரித்து பண்ணணும்? அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணாவே 5 வருது அப்படின்னு சொல்லிட்டு 5 போட்டீங்க அப்படின்னா, இது ஒரு 2 மார்க் சம்மா இருந்துச்சு அப்படின்னா 5 மட்டும் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டு, 1 மார்க் கேரண்டி இல்லையா? பட் நான் சொன்ன மெத்தட் இல்லையே, மெத்தடுக்கான இந்த ஸ்டெப் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் கொடுக்க மாட்டேன் இல்லையா? 2 மார்க் வேணும் அப்படின்னா மெத்தடுக்கான ஸ்டெப் இருக்கணும், அதே மாதிரி ஆன்சர் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படிங்கும்போது அந்த மெத்தட் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருக்குதுக்கன்னு. ஸோ அது எல்லாத்தையும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் மார்க் கொடுப்பாங்க ஓகேவா? ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா கண்ணு? பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஓகே? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் ax² + bx + c அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எப்படி இருக்கணுங்கன்னு, ax² + bx + c = 0 அதுக்கு மேட்சாக இருக்குதா அப்படின்னு பாருங்க. என்ன கண்ணு, x² இருக்கணும், எக்ஸ் டேர்ம் இருக்கணும், கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கணும். இருக்குதா? x² இருக்குது, எக்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகே, மேட்சாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரெக்டாக இருக்குது ஓகே ஓகே. நான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இதை வச்சு செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப்ல இருந்து ஒர்க் ஆரம்பிக்கணும். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேண்ணா? ஓகே, அப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, x² பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் என்ன கண்ணு, 2 இருக்குது இல்லையா? அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு கொடுத்த ஈக்குவேஷனில் 2 இருக்குது இல்லையா? இந்த 2 வந்து டோட்டலாக இருக்கக்கூடாது. எதுக்கிட்ட? x² கிட்ட இருக்கக்கூடாது. அப்போனா என்ன பண்ணணும்? அந்த ஈக்குவேஷனையே அந்த நம்பரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக போயிடும் இல்லையா? ஸோ அப்படி பண்ணலாமா? என்ன பண்ணணும்? 2x² - x - 1 = 0 இருக்கக்கூடிய ஈக்குவேஷனை
டோட்டலாக 2ஆல் டிவைட் பண்ணுறோம். எதுக்காகனா எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட 2 இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஓகேண்ணா. ஸோ இந்த பக்கம் 2ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் பண்ணணும். பண்ணிடலாமா? இப்போ 0/2 புரிஞ்சுதுங்களா? ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? இப்படி 3 டேர்முக்கு கீழே ஒரே டினாமினேட்டர் காமன் டினாமினேட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு டேர்முக்கும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்கண்ணா. பிரிச்சுக்கலாமா? பாருங்க, 2x² / 2 இந்த மைனஸ், அடுத்தது x/2 இந்த மைனஸ், அடுத்தது 1/2. ஓகேவா கண்ணா? பிரிச்சாச்சா? ஓகே. ஈக்குவல் என்ன கண்ணு வரும்? 0/anything 0 தான். புரிஞ்சுதுங்களா? அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். 2x² / 2 என்ன கண்ணாவும் 2 கேன்சல் ஆயிட்டு x² மட்டும் வரும். ஓகேவா? இந்த டேர்ம்ல என்ன கண்ணாகும்? எதுவுமே ஆகாது. அப்போ -x/2 அப்படியே வரும். ஓகேவா? இது என்னவாகும்? இதுவும் எதுவும் ஆகாது. அப்படியே -1/2 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டாவது ஸ்டெப் ஓவர். புரிஞ்சுங்களா? ரெண்டாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுங்கன்னு, இதே மாதிரி இருக்குதா, ax² + bx + cங்கிற ஃபார்முலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த x² பக்கத்தில் இருக்கிற கோபிஷியன்ட் இல்லாமல் பண்ணிடணும். ஸோ அதுக்காக அந்த கோபிஷியண்டாலவே 2 சைடும் டிவைட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது மூணாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை அந்த சைடு கொண்டு போகணும். பண்ணிடலாமா? பாருங்க, x² - x/2 = 1/2. இந்த பக்கம் மைனஸாக இருந்தது, இங்கே போய் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான் மூணாவது ஸ்டெப். புரிஞ்சுதுங்களா? மூணாவது ஸ்டெப் சிம்பிள். கான்ஸ்டன்ட் டேர்மை அந்த சைடு கொண்டு போயிட்டா ஓகே. ஓகே ஓகேண்ணா. அடுத்தது நாலாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கண்ணே, எக்ஸோட கோபிசியன்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். எக்ஸினுடைய கோபிசியன்ட் என்ன இருக்குது? -1/2 இல்லையா? எக்ஸ் பக்கத்தில் இருக்குது -1/2 இருக்குதா? அதை -1/2 இருக்கு இல்லையா, அதை 2ஆல் டிவைட் பண்ணணுங்கன்னு. 2ஆல் டிவைட் பண்ணி டோட்டலாக ஸ்கொயர்டு பண்ணி அதை எடுத்துட்டு 2 சைடும் ப்ளஸ் பண்ணணும். புரிஞ்சுதாங்கன்னு? என்ன பண்ணணும்? எக்ஸனுடைய கோபிசியண்டை 2ஆல் டிவைட் பண்ணிட்டு அதை டோட்டலாக ஸ்கொயர்டு பண்ணிட்டு, இல்லைனா ஸ்கொயர்டு போட்ட மாதிரி அப்படியே கொண்டு 2 சைடும் ஆட் பண்ணணும். பண்ணலாமா கண்ணு? ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்ண. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஓகே. இது எப்படி இருக்குது? -1/2 டிவைடட் பை 2 இருக்கா? ஸோ அதை என்ன சொல்லலாம்? டிவைடட் பை 2/1 சொல்லிக்கலாம் இல்லைங்க. 2 ஒரு 2/1 சொல்லலாம், தப்பு இல்லை. அது அப்படியே தலைகீழாக போய் இன்ட் ஆகலாம் இல்லைங்கண்ணா. ஸோ -1/2 இன்ட்டு 1/2 சொல்லலாமாக்கண்ணே. கீழே இருக்கக்கூடிய 2/1 ஆயிடுச்சு, டிவைட் இருக்குது. அது மல்டிப்ளை போகும்போது -1/2 இன்ட்டு 1/2 சொல்லிடலாம் இல்லைங்கண்ணா. இதனுடைய ஸ்கொயர்டு. ஓகே. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கண்ணே, மைனஸ் ஆஃப் 1 மேலே 2ஐயும் பெருக்கிக்கலாம், கீழே 2ஐயும் பெருக்கிக்கலாம் இல்லை. மேலே தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம், கீழே தனியாக பண்ணிக்கலாம். அப்போது -1/4 அப்படின்னு சொல்லலாமாக்கண்ணே. ஓகேவா? இதனுடைய ஸ்கொயர்டு. ஓகே. இதை ஸ்கொயர்டு பண்ண வேண்டாம், அப்படியே கொண்டு போய் ஆட் பண்ணணும். வேணா சைன் மட்டும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மைனஸ் இருக்குதாக்கண்ணே. ஸோ அந்த மைனஸை ஸ்கொயர் பண்ண என்னக்கண்ணாவும், அதாவது -1 எடுத்துக்கலாமா? அப்போது -1 × -1 -1 ஸ்கொயர்னா -1 × -1 என்ன ஆயிரும்? +1 ஆயிரும். ஓகே. அப்போ இந்த சைன் மட்டும் ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1/4 the whole square அப்படின்னு கிடைக்கும். எக்ஸினுடைய கோபிசியண்டை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர்டு பண்ணிட்டேன், அது எனக்கு 1/4 the whole squareன்னு கிடைச்சிருக்குது. ஓகேவா? இதை அப்படியே எடுத்துட்டு 2 சைடு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். பண்ணிடலாமா? பாருங்க, x² -x/2 plus என்னக்கண்ண 1/4 the whole square equal to 1/2 plus இது தனியாக போட்டுக்குங்கண்ணு 1/4 the whole square.
இப்படி போட்டுட்டாவே 4வது ஸ்டெப்பு கம்ப்ளீட் எடுக்கணும். 4th ஸ்டெப்னுடைய ஒர்க் அவ்வளோதான். எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணி 2 சைடும் ஆட் பண்ணிடணும். ஓகேவா கண்ணு? இதில் ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கண்ணே, இங்கே மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் இருந்தாலும் நீங்கள் சைனோடு எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுக்கண்ணே. இந்த சைன் இல்லாமல் கூட வெறும் 1/2 கூட எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஸ்கொயர் பண்ணும்போது அந்த சைன் போயிருது. புரிஞ்சுங்களா? ஸோ மைனஸில் எடுத்தாலும் ப்ளஸ்ன்னு எடுத்தாலும் கடைசியாக நமக்கு ப்ளஸில் தான் ஆன்சர் கிடைக்கிது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ அந்த சைனை மட்டும் எடுத்து 1 டைம் ஸ்கொயர் பண்ண மாதிரி ஒரு ஸ்டெப்பு தேவையில்லை இல்லையா? ஸோ எடுக்கும்போது எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் மட்டும் பாருங்க. 1 இருந்தால் 1 எடுங்க, 1/2 இருந்தால் 1/2 எடுங்க, 7 இருந்தால் 7 எடுங்க. ஸோ நம்பரை மட்டும் எடுத்துக்கங்க, சைனை விட்டுட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அது ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அது போகத்தான் போகுது இல்லையா? ஸோ இந்த கால்குலேஷன்லாம் நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 1/2. ஸோ 1/2 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அது 1/4 ஆயிரும். அதனோட ஸ்கொயர் இந்த சைடு ஆட் பண்ணுறீங்க, அந்த சைடு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா கண்ணு 5வது ஸ்டெப்பு. இது 4வது ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? ஓகே, 5வது என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கத்தை ஐடென்டியா பண்ணணும், அந்த சைடு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, நான் ஐடென்டினா எனக்குன்னு அதாவது ஸ்கொயர்டு வரக்கூடிய ஐடென்டி a + b ஹோல் ஸ்கொயர்டு, இன்னொன்று a - b ஹோல் ஸ்கொயர்டு. இது 2ல் 1 வரணும். அந்த சைடு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கன்னு, x² - 2 × x × 1/4 + 1/4 the whole squared அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? எதுக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கண்ணே, இந்த x/2 தான் இதில் இருக்குது பாருங்கண்ணே. இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் இங்கே 2 வந்துடும். x × 1 இங்கே x ஆகிடும். ஸோ x/2 புரிஞ்சுதுங்களா? வெறும் x/2 தான் 2 × x × 1/4 அப்படின்னு பிரிச்சுருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? ஓகே கண்ணு, இந்த ஸ்டெப் இப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு இங்கே என்ன கண்ணு வரும்? இங்கே 1/2 அப்படியே வரும். ப்ளஸ் 1/4 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 4 ஸ்கொயர் பண்ணால் 16. புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கண்ணே, x² - 2x × 1/4 + 1/4 the whole square. இது எப்படி இருக்குது? a² - 2ab + b² அப்படிங்கிற மாதிரி இருக்காக்கண்ணே. பாருங்க, ஏங்கிறது x, bங்கிறது 1/4 இருக்குதா கண்ணு? a² அப்போ x² - 2ab 2x × 1/4 + b² 1/4 the whole square இருக்குதுங்களா? ஸோ இது என்ன சொல்லுவீங்க? a² - 2ab + b² என்ன கண்ணு சொல்லுவீங்க? a - b the whole square அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கண்ணு? இங்கே ஏங்கிறது x, bங்கிறது 1/4. அப்போ எப்படி எழுதுவீங்க? x - 1/4 the whole squared அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேவா கண்ணு? ஓகே, அடுத்தது ஈக்குவல் டு இந்த 1/2க்கும் 1/16க்கும் ஒரு 16 நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2 இருக்கனால அந்த 2வை 16 டிவைட் பண்ணுங்க 8. ஸோ மேலே 8 வருமா கண்ணு? அதாவது 8 × 1 வரும். ஸோ 8 + 1. ஓகேவா? அடுத்து பாருங்க, இங்கேயே கூட போட்டுடலாம். அதாவது 9/16 அப்படின்ட்டு. ஓகேக்கண்ணே, இந்த ஸ்டெப் போட்டு முடிச்சோன்னே நமக்கு 5th ஸ்டெப் முடிஞ்சுது. இது வரைக்கும் 4 ஆக்கண்ணே, இப்போ 5th ஸ்டெப் முடிஞ்சுது. அதாவது ஐடென்டியா பண்ணியாச்சு, இந்த சைடு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான், நமக்கு ஆன்சர் வந்துடும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு ஸ்கொயர்டாக இருக்குது. ஸோ ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தால் இந்த சைடு என்ன கண்ணாகும்? x - 1/4 ஆயிரும். ஸ்கொயர்டு போயிடும். பட் இந்த பக்கம் ரூட் வந்துடும் இல்லையா கண்ணா? ஸோ ரூட் வருது அப்படின்னா கண்டிப்பாக +or- போட்டு தான் போடணும். +or- √9/16. 2 சைடு ரூட் எடுக்கிறது அப்படிங்கிறது 6th ஸ்டெப். புரிஞ்சுதா கண்ணா? 6th என்ன கண்ணா? 2 சைடு ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கும்போது இங்கே ஸ்கொயர்டு ஆல்ரெடி இருக்கனால அந்த ஸ்கொயர்டு போயிடுச்சு. அந்த சைடு நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ரூட்டாக போட்டாச்சு. அதுக்கு கண்டிப்பாக மறக்காமல் +or- போட்டாச்சு. ஓகேவா கண்ணா? இப்போ 6 ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் சிம்பிளிஃபை தான் பண்ணலாமா? பாருங்க, x - 4 அப்படியே இருக்குது.
இந்த பக்கம் ரூட் எடுக்கிறோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 ரூட் எடுத்தால் 3 கண்ணு 16 ரூட் எடுத்திங்கன்னா 4. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சைடு போடுறேன். ரெண்டு வேல்யூ, அதாவது எக்ஸ் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு ப்ளஸ் 3/4 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. இது கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு வேல்யூ என்னன்னா எக்ஸ் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு மைனஸ் 3/4 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இல்லையா? ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இருந்துச்சு இல்லையா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு ப்ளஸ் 3/4 ஒரு வேல்யூ. அதே எக்ஸ் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு மைனஸ் 3/4 ஒரு வேல்யூ. ஓகே, இந்த ரெண்டும் தான் ரெண்டு ரூட், ரெண்டு எக்ஸ் வேல்யூ. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ வரும் இல்லையா? அது ரெண்டு தான் இது. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் பண்ணிக்கலாமா? பாருங்கன்னு எக்ஸ் ஈக்குவல் டு 3/4, இந்த 1/4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1/4 கண்ணு. அடுத்தது 4 ரெண்டுமே 4 ஆகுது. ஸோ எல்சிஎம் 4 எடுத்துக்கலாம். மேலே 3 + 1 வரும், கீழே 4 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 4/4. 4/4 என்ன கண்ணு 1. அப்போது எக்ஸ் வேல்யூ என்ன கண்ணு 1, ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/4, மைனஸ் 1/4 அந்த சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1/4 வந்துடும். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் 4 எடுத்துக்கலாம். 4 எடுத்தீங்கன்னா இங்கே -3, இங்கே +1 இருக்குது. ஸோ -2/4 அப்படின்னு கிடைக்கும். அது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர், எக்ஸ் ஈக்குவல் டு -1/2 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். அவ்வளோதாங்க, நான் ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, எக்ஸ் வேல்யூ எடுத்தாச்சு. புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ரொம்ப கார்னர் வந்துடுச்சு. இப்போ பாருங்க கண்ணு, கிளியராக உங்களுக்கு தெரியும். அதாவது x minus 1/4 equal to 3/4, x equal to 3/4, இந்த 1/4 அந்த பக்கமே ப்ளஸ் ஆகிடுச்சுக்கண்ணு. அடுத்தது ரெண்டுக்குமே டினாமினேட்டர் 4 இருக்குது. ஸோ 4 எல்சிஎம்மாக எடுக்கிறேன். மேலே 3 + 1 வந்துருச்சு. 3 + 1 4 தான். ஸோ 4/4 1. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா x minus 1/4 equal to -3/4. அடுத்து x மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 1/4 ஆன்சர் கொண்டு போகிறோம். ஸோ -3/4 + 1/4 ஆயிடுது. மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடுச்சு. இதுக்கும் டினாமினேட்டர் 4 தான் காமனாக இருக்குது. ஸோ அதை காமன் எடுத்தீங்க அப்படின்னா -3 + 1 வரும். அது -2 ஆயிரும். அடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 1 டைம், இங்கே 2 டைம். ஸோ -1/2 கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா கண்ணு? ஓகேவா? அவ்வளோதாங்கண்ணே. இந்த 6 ஸ்டெப் யூஸ் பண்ணி தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதுதான் கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தடு. தமிழில் சொல்ல போனால் வர்க்க பூர்த்தி முறை. இதுக்கான புக்கில் வரக்கூடிய ஸ்டெப்ஸ் ஒன் டைம் படிச்சிடலாமா? புக்கில் பாருங்கண்ணே. Solving a quadratic equation by completing the square method. In deriving the formula for the roots of a quadratic equation, we used completing the squares method. The same technique can be applied in solving any given quadratic equation through the following steps. Step 1. Write the quadratic equation in general form ax² + bs + c equal to 0. Step 2. Divide both sides of the equation by the coefficient of x² if it is not 1. x² பக்கத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னா 1 தான் இருக்குது அப்படின்னா அதை டிவைட் பண்ண வேண்டியதே இல்லை. அடுத்து ஸ்டெப் 3. Shift the constant term to the right hand side. Step 4. Add the square of 1/2 of the coefficient of x to both sides. Step 5. Write the left hand side as a square and simplify the right hand side. Step 6. Take the square root on both sides and solve for x. புரிஞ்சுதுங்களா? அப்படியே தமிழில் பாருங்கன்னு, வர்க்க பூர்த்தி முறையில் இருபடி சமன்பாட்டின் தீர்வு காணுதல். கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டின் தீர்வை வர்க்க பூர்த்தி முறையில் பெற கீழே தரப்பட்டுள்ள படிநிலைகளை பின்பற்றவும். படி 1. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை ax² + bx + c = 0 எனும் பொது வடிவில் எழுதுக. படி 2. x² கெழு 1 என இல்லை எனில் x² கெழுவால் சமன்பாட்டின் இருபுறம் வகுத்து x² கெழுவை 1ஆக மாற்றுக. படி 3. மாறிலியை வலப்புறத்தில் எழுதுக. படி 4. x-இன் கெழுவில் பாதியின் வர்க்கத்தை இருபுறமும் கூட்டுக. படி 5. இடப்புறத்தை முழு வர்க்கமாகவும்
வலப்புறத்தை எளிமைப்படுத்தியும் எழுதுக. படி 6 வர்க்கமூலம் காணுவதன் மூலம் எக்ஸின் மதிப்பை காண்க. கரெக்டா இருக்காங்கன்னு நம்ம பண்ணினது எல்லாமே. ஓகே, வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.31 சால்வ் x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தமிழ்ல பாருங்க. எடுத்துக்காட்டு 3.31 தீர்க்க x ஸ்கொயர்ட் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இது a² plus bs plus c அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, x² டேர்ம் இருக்குது, x டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, ஈக்குவல் டு 0 இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஓகே கரெக்டா இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், x² பக்கத்துல ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்கா, ஏதாவது கெழு இருக்கான்னு பார்க்கணும். அதால டோட்டலா டிவைட் பண்ணணும். பட் இங்க பார்த்தா எதுவுமே கிடையாது, 1 தான் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்த கண்டிஷன்லயே 1 இருந்துச்சுன்னா அதை டிவைட் பண்ணக்கூடிய ஸ்டெப்பே தேவையில்லை, அது பண்ணாதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம இப்போ 1ஆல் டிவைட் பண்ண போகிறதில்ல, அந்த ஸ்டெப்பை விட்டுடலாம். அடுத்தது 3ஆவது ஸ்டெப் என்னக்குன்னு கான்ஸ்டன்ட் டேர்மாக அந்த சைடு கொண்டு போச்சுனாங்க. ஸோ இந்த 2 மைனஸ் 2 இந்த பக்கம் போய் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம், எக்ஸுனுடைய கோஎஃபிஷியன்ட் கெழு எதுவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர்ட் பண்ணி ஆட் பண்ணணும். பண்ணலாமாக்கன்னு இங்கே பாருங்க, மைனஸ் 3 இருக்குது. நான் சொன்னேன் சைன் தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ 3 தான். அந்த 3யை 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க, அதை ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ 3/2. அதை 3/2 ரெண்டு சைடும் ஆட் பண்ணுறோம். ஓகேவாக்கண்ணா? அடுத்து பாருங்க, இந்த ஸ்டெப்பு தேவையில்லை கண்ணு, இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் போட்டேன். இப்படி வந்த உடனேயே நீங்க இப்படி போட்டுக்கலாம். ஓகே கண்ணு, நம்ம இதை ஸ்கொயர்ட் பண்ணி ஆட் பண்ணாவே கண்டிப்பா இது a-b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முக்கு தான் கரெக்டா வரும் இல்லையா கண்ணு? ஸோ பிளஸ்ஸா இருந்தா a+b ஹோல் ஸ்கொயர்டு, இந்த இடத்துல மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா a-b ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ x மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஸ்டெப் போட்டு பாருங்க. ஓகே, இது கரெக்டா வருதான்னு டவுட் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஓகேவா கண்ணா? அடுத்தது இந்த சைடு பாருங்க, 2 அப்படியே இருக்குது. இந்த 3/2 ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணா 9, 2 ஸ்கொயர் பண்ணா 4. ஓகேவா? அடுத்து இது a-b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா வந்துருச்சு. ஸோ ஸ்கொயர்டு பண்ணியாச்சு. x மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர்டு. அடுத்து இங்கே ஒரு 4 எல்சிஎம் எடுக்கிறீங்க. இந்த 2 என்னக்குன்னாவும் 2 × 4ன்னு சொல்லி 8 ஆயிரும். ப்ளஸ் 9 டிவைடட் பை 4. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல இந்த சைடு அப்படியே வந்துருச்சு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 17. ஸோ 17/4. அடுத்து என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். இந்த ரெண்டு சைடு ரூட் எடுக்கிறீங்க. இந்த சைடு ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர்டு போயிடும். இந்த சைடு பிளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு √17/4. அடுத்து பாருங்கன்னு 17 ரூட் எடுக்க முடியாது, ஆனா கண்டிப்பா 4 எடுக்கலாம். ஸோ 4 2 ஆயிடுச்சு. இந்த 17க்கு மட்டும் ரூட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்கன்னு x மைனஸ் 3/2 இஸ் ஈக்குவல் டு பிளஸ் √17/2 ஒன்று மைனஸ் √7/2 ஒன்று. ஸோ 2ஆ பிரிச்சாச்சு. பிளஸ் ஆர் மைனஸ் 2 இருக்கு இல்லையா, அது 2ஆ பிரிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த நம்பர் அந்த பக்கம் போகுது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு √17/2. இங்கே மைனஸாக இருக்குது. ஸோ இங்கே போய் ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்தது 2 வந்து ரெண்டுக்கு டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அந்த 2 எல்சிஎம்மாக எடுத்துக்கிறோம். எடுத்தோம் அப்படின்னா √17 + 3 வரும். ஸோ அவ்வளோதாங்கன்னு, இதுக்கு மேலே அது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இந்த மைனஸ் டேர்ம் அந்த போய் ப்ளஸ் ஆயிடுச்சு. இந்த 2க்கு ஒரு 2 டினாமினேட்டர் எடுக்கிறீங்க. ஸோ மைனஸ் √17 + 3. அவ்வளோதாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 ரூட் தான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அதாவது இது 3 √17 + 3 அப்படின்றத 3 + √17 எழுதியாச்சு. இங்கே முன்னாடி மைனஸ் வருது. ஸோ அதனால இதையும் 3 மைனஸ், அதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக அப்படி எழுதியாச்சு. ஓகேவா கண்ணே? ஸோ இந்த மெத்தடில் என்ன பெனிஃபிட்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ரூட் வருது அப்படின்னா இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் பண்ண முடியுமா கண்ணு? காரணிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம 2 நம்பர் சூஸ் பண்ணுவோம். ஸோ 2 இன்ட்டு பண்ணால் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும், 2ஐயும் ஆட் பண்ணால் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் வருதுன்னு சொல்லி 2 நம்பர் கண்டுபிடிப்போம். அந்த 2 தான் கிட்டத்தட்ட ரூட்டில் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட ரூட்டு இப்படி வருது அப்படின்னா நீங்கள் 2 நம்பராக இதை செலக்ட் பண்ண முடியுமா கண்ணு? கண்டிப்பாக முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒரு சில ஈக்குவேஷன்ஸ்க்கு இந்த மெத்தடில் தான் ஆன்சரே எடுக்க முடியும். ஸோ நமக்கு இந்த மெத்தடும் தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
Example 3.32 solve 2x squared minus x minus 1 equal to 0. இதை நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ நீட்டா நோட்ல போட்டிருக்கிறேன், பார்த்துக்குங்க. தமிழ்ல பாருங்கன்னு எடுத்துக்காட்டு 3.32 தீர்க்க 2x squared minus x minus 1 equal to 0. அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸ் எழுதியாச்சு. 2x squared minus x minus 1 equal to 0. இது ax squared plus bs plus c இங்கிற ஃபார்ம்ல கரெக்டா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும், x squared பக்கத்தில் கோவிசியன்ட் இல்லாமல் பண்ணணும். ஸோ அந்த கோவிசியன்ட் என்னன்னு பார்க்கணும். அது 2 இருக்குது. ஸோ அந்த 2ஆல் டோட்டலாக டிவைட் பண்ணுறோம். இந்த சைடு டிவைட் பண்ணுறோம், அந்த சைடு டிவைட் பண்ணுறீங்க. அடுத்தது இந்த 3 டேர்முக்குமே இந்த 2 தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் மாற்றிக்கிங்க. 2x squared by 2 minus x by 2 minus 1 by 2 equal to 0. அடுத்த ஸ்டெப்பில் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ x squared minus x by 2 minus 1 by 2 equal to 0. அடுத்து எனக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் கான்ஸ்டன்ட் டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடும். ஸோ minus 1 by 2 அந்த சைடு போய் plus 1 by 2 ஆயிடுச்சு. அடுத்தது எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். அது 1 by 2. அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 4 ஆயிரும், 1 by 4 ஆயிரும். அதை ஸ்கொயர் பண்ணி ரெண்டு சைடு ஆட் பண்ணுறோம். x squared minus x by 2 plus 1 by 4 the whole squared இந்த சைடு வந்துருது. இந்த பக்கம் 1 by 2 தான் இருக்குது. ஸோ plus 1 by 4 the whole squared. அடுத்ததுக்கான இதில் இருந்து இந்த ஸ்டெப் நீங்கள் போட்டால் போடலாம், இல்லைனா தேவையில்லை. பொதுவாக இது வந்து கரெக்டாக ஒரு அந்த ஐடென்டி ஒன்றா a plus b whole squared இல்லைனா a minus b whole squared ரெண்டில் ஒன்று தான். இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சு அப்படின்னாவே a minus b whole squared. எல்லாமே ப்ளஸ் இருந்துச்சுன்னாவே a plus b whole square. இல்லைங்க நம்ம ஈஸியாக முடிவு பண்ணிக்கலாம். ஒரு டேர்ம் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ ஒரு டேர்ம் மைனஸில் இருந்தால் கண்டிப்பாக அது a minus b whole squareடாக தான் இருக்க முடியும். ஸோ என்ன பண்ணலாம், அப்போ x minus 1 by 4 the whole squared that is equal to இது 1 by 16 ஆகிடுது. அடுத்து 16 LCM எடுக்கிறோம். மேலே 8 வரும். 8 plus 1 ஆகிடுச்சு. ஆட் பண்ணால் 9. ஸோ 9 by 16. அடுத்து இந்த சைடு ஸ்கொயர்டாக இருக்குது. டோட்டலாக ரூட் எடுக்கிறீங்க. அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர்டு போயிடு, இந்த பக்கம் ப்ளஸ் ஆர் மைனஸோட சேர்ந்து ரூட் வந்துடும். அடுத்து ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 வந்து ரூட் எடுத்தால் 3 ஆயிரும். 16 ரூட் எடுத்தால் 4 ஆயிடுச்சு. அடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லி ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ ப்ளஸ் வேல்யூக்கு ஒன்று மைனஸ் வேல்யூக்கு ஒன்று ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க. அடுத்து இந்த 1 by 4 அந்த சைடு கொண்டு போய் ஆட் பண்ணுறீங்கன்னா அது எக்ஸ் வேல்யூ 1 வருது. அதே மாதிரி இது minus 1 by 4 அந்த பக்கம் போய் அதே மாதிரி ஆட் ஆகுது. ஸோ அதுக்கு minus 1 by 2 வருது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1, minus 1 by 2. புரிஞ்சுதுங்களா? அடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாங்கன்னு. எக்ஸசைஸ் 3.11 ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. சால்வ் தி ஃபாலோயிங் குவாட்ரடிக் equations by completing the square method அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்கன்னு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 9x squared minus 12x plus 4 equal to 0. இன்னொன்று 5x plus 7 divided by x minus 1 equal to 3x plus 2. தமிழில் பாருங்கன்னு. பயிற்சி 3.11 முதல் கேள்வி, வர்க்க பூர்த்தி முறையில் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை தீர்க்க அப்படின்னு சொல்லி ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெண்டுக்கான ஆன்சரும் பார்க்கலாம். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சம்ம 9x squared minus 12x plus 4 equal to 0. ஓகேவா? என்ன ஃபார்மில் இருக்கணும், ax squared plus bs plus c அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கணும். கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கணும், x squared பக்கத்தில் ஏதாவது கோபிசியன்ட் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக 9 இருக்குது. ஸோ அந்த 9 எடுத்து டோட்டலாக இந்த ஈக்குவேஷனை நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்படி டிவைட் பண்ணும்போது 9x squared 9ஆலே டிவைட் பண்ண என்னக்கன்னு வரும், x squared மட்டும்தான் வரும். ஓகேவா? அடுத்தது minus 12x 9ஆல் டிவைட் பண்ணால் minus 12 by 9 into x அப்படின்னு வரும் இல்லையா? அதாவது ஒரு ஸ்டெப் போட வேண்டியதில்லை, இப்படியே பண்ணி பழகிக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது 4 9ஆல் டிவைட் பண்ணால் 4 by 9. ஓகேங்களா? 0வை 9ஆல் டிவைட் பண்ணால் 0வை தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் எப்படி போட்டோம், ஃபஸ்ட்டு 9x squared minus 12x plus 4 equal to 0 அப்படிங்கும்போது ரெண்டு சைடும் இந்த 9ஆல் டிவைட் பண்ணீங்க. அடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு டேர்முக்கும் 9x squared by 9 minus 12x by 9 plus 4 by 9 equal to 0 by anything 0. அடுத்தது இது சிம்பிளிஃபை பண்ணி போடுவோம் இல்லையா? இது 9 கேன்சல் பண்ணிவிட்டு x squared minus 12x by 9 plus 4 by 9 equal to 0 அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஸோ அதை ஒரு ஸ்டெப் தேவையில்லை, இது ரெண்டுமே தேவையில்லைக்கண்ணே. நம்ம டைரெக்டாக 9ஆல் டிவைட் பண்ணால் என்னவாகும், இது ரெண்டுக்கும் டினாமினேட்டர் 9 வந்துடும், இங்கே 9 போயிடும், அவ்வளோதான் இல்லையா?
அவ்வளோதான். அடுத்து எனக்கு என்ன கான்ஸ்டன்ட் டேர்மை அந்த பக்கம் கொண்டு போகணும். ஓகேவா? கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 4/9 இதை வந்து அந்த சைடு கொண்டு போகணும். ஓகேவா? அப்போ x² அப்படியே எழுதியாச்சு. -12/9. ஸோ அது கொஞ்சம் சிம்பிளை பண்ணிக்கலாம். ரெண்டுமே 3 டேபிளில் வரும். இது 4 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். ஸோ 4/3x + 4/9 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா -4/9. ஓகேங்க, இந்த ஸ்டெப் முடிஞ்சுதா? அடுத்து என்ன பண்ணோம், எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர்ட் பண்ணி ரெண்டு சைடு ஆட் பண்ணணும். ஓகேவா? எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 4/3. சிம்பிள் விட்டுடலாம். மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது எதுவாக இருந்தாலும் விட்டுடுங்க. ஓகே, ஏன்னா மைனஸ் இருந்தாலும் அது என்னவா மாறுது, ப்ளஸ்ஸாக தான் மாறுது. ஸோ நம்ம எடுக்கும் போதே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை வெறும் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 4/3 / 2 the whole squared. ஓகேவா? அடுத்தது கீழே இருக்கக்கூடிய டிவைட் பை 2 எப்படி சொல்லலாம், 2/1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ரெசிப்ரோக்கலில் போய் மல்டிப்ளை ஆகும். டிவைடில் என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலில் போயிட்டு மல்டிப்ளை ஆகும். ஸோ 4/3 × 2/1 அப்படியே தலைகீழ மாதிரி 1/2 அப்படின்னு ஆகிடும். ஓகே, அதனோட ஸ்கொயர்டு. அடுத்து இந்த 4 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 × 1 2 / 3 அப்போ 2/3 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ இதை எடுத்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு சைடும் ஆட் பண்ணணும். பண்ணிடலாமா? பாருங்க, ரெண்டு சைடு, இந்த சைடு ஆட் பண்ணியாச்சு, இந்த சைடு ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும், இந்த சைடு ஐடென்டி ஆக்கணும், அந்த சைடு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்க, ஐடென்டி ஆக்கலாமா? பாருங்கன்னு எக்ஸ் பக்கத்தில் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் சரிங்கன்னா x² பக்கத்தில் எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்டை எடுத்து இந்த ஒர்க்கை முடிச்சு கொண்டு வந்து இப்படி செட் பண்ணாவே நமக்கு எக்ஸ் மைனஸ் இந்த நம்பர், அதாவது a - b ஹோல் ஸ்கொயருக்கு தான் வரும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்து இதை மறுபடியும் விரிவு பண்ணி போட்டு காமிச்சு இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது, a² - 2ab + b² இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது கிடையாது. ஓகே ஓகேண்ணா? எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து இந்த ஒர்க்கு முடிச்சு கொண்டு வந்து நீங்கள் செட் பண்ணாவே கண்டிப்பாக இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் தான் வரும். ஓகேங்கண்ணா? ஏன்னா நம்ம இங்கே இருந்தானே கொண்டு போனோம். ஓகே ஓகேண்ணா? ஸோ இதுக்கு மேட்சாக தான் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த ஒர்க்கு. ஓகே ஓகேண்ணா? ஸோ அப்போ இது x - 2/3 the whole square தான். இந்த மைனஸா ப்ளஸ்ஸான்னு முடிவு பண்ணுறது இந்த இடத்துல தான். புரிஞ்சுங்களா? இங்கே ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர்டு, இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா a - b ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே ஓகேண்ணா? அப்போ x - 2/3 ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கலாம் டைரெக்டாக. அடுத்தது இந்த பக்கம் பாருங்க, -4/9 அப்படியே இருக்குது. இந்த சைடு இந்த 2/3 ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ 4/9. இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ். அப்போ -4/9 + 4/9 கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் இது அப்படியே இங்கே வந்துருச்சு, எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா -4/9 + 4/9 என்னக்குன்னாவும் ரெண்டும் மைனஸ் ஆகி 0 ஆயிடும். இந்த நம்பர் இது ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. ஸோ 0 ஆகிடும், 0வும் ஆகும். ஓகே, சில ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணும்போது 0வும் ஆகலாம், தப்பில்லை. 0 ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கங்கன்னு. 0 ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஸ்கொயர்டு இல்லையாக்கா? இப்போ 2 ஸ்கொயர்டுனா என்ன பண்ணுவீங்க, 2 × 2ன்னு சொல்லுவோம் இல்லைங்கண்ணா? அப்போ நமக்கு 2 ஃபேக்டர் கிடைக்குது, அவ்வளோதான். அப்போ x - 2/3 ஹோல் ஸ்கொயர்டுங்கும் போது x - 2/3 x - 2/3 2 ஃபேக்டராக மாற்றிக்கலாம். 2 ஃபேக்டர் இருந்துச்சுனாவே நமக்கு 2 ரூட் கிடைக்கும் இல்லைங்களா? அவ்வளோதான். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது ஈக்குவல் டு 0, இன்னொன்று இது ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ இது ஈக்குவல் டு 0னா x - 2/3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா x ஈக்குவல் டு +2/3. இது அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி x - 2/3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா x ஈக்குவல் டு 2/3. அவ்வளோதாங்க. x ஈக்குவல் டு 2/3, 2/3. அதாவது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் 2/3 அப்படிங்கிறது. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனு. ஸோ அதுக்கு 2 சொல்யூஷன் காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கமா கொடுத்து ரெண்டையுமே ஒரே நம்பரே எழுதிக்கிறோம். ஓகே, புரிஞ்சுதுங்களா கண்ணு? அவ்வளோதான். இந்த சம்மில் எந்தெந்த ஸ்டெப்ஸ் தேவையில்லைன்னு நம்ம விட்டோம் கண்ணு. அதாவது 9ல் டிவைட் பண்ணி காமிக்கிற ஒரு ஸ்டெப் விட்டுட்டோம். உங்கள் மிஸ் போட சொன்னாங்கன்னா போடுங்க, இல்லை டைரெக்டாக அப்படியே போட சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது போட்டு பழகிக்கங்கன்னு. அடுத்து இன்னொரு ஸ்டெப் விட்டுட்டோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயருக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி காட்டுவோம் இல்லைங்க? இந்த இடத்துல வந்து இதை வந்து 2 × x × 2/3 அப்படின்னு போடுவோம் இல்லைங்க? இதை எப்படி பிரிச்சிருவீங்க, இந்த -4/3 -4/3x இருக்கு இல்லையாக்கன்னு அதை வந்து 2 × x அதாவது -2ab, ஸோ மைனஸ் போட்டுக்கங்க, 2ab எனக்குன்னு 2/3 அப்படின்னு பிரிச்சுருவோம். அப்போ பாருங்க -2ab, a எனக்குன்னு x, b எனக்குன்னு 2/3. ஸோ இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் x²
minus 2x into 2 by 3 plus 2 by 3 the whole squared. So இதை பார்த்தா a squared minus 2ab plus b squaredங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ a minus b whole squared அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டெப்பை இந்த டேர்மை வந்து இப்படி பிரித்து ஒரு ஸ்டெப் எழுதிட்டு போடுவோம். இல்லை உங்கள் மிஸ் அது வேணாம் தேவையில்லை அப்படின்ட்டாலும் அதை விட்டுடுங்கன்னு. கண்டிப்பாக இதிலிருந்து எடுத்துகிட்டு போய் தான் இதை பண்ணி இது சரி போடுறோம். ஸோ அதுக்கு மேட்சாக தான் கொண்டு வந்து நாமளே செட் பண்ணுறோம். அது a minus b whole squaredக்கு மேட்சாக வரும். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் இருந்ததுன்னா அது a plus b whole squaredக்கு கரெக்டாக மேட்சாகவே வரும். புரிஞ்சுங்களா. ஸோ இந்த சம்மில் அந்த ரெண்டு ஸ்டெப்பு தேவைன்னா யூஸ் பண்ணுங்க, தேவையில்லைன்னா அதை விட்டுடலாம். ஓகேவா கண்ணு. அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்து செகண்ட் சம் பாருங்கன்னு 5x plus 7 divided by x minus 1 equal to 3x plus 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம சம் எழுதியாச்சு. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னக்குன்னு ax square plus bx plus c அப்படின்னு இருக்கணும். எப்படி இருக்கணும் ஈக்குவேஷனு ax square plus bx plus c equal to 0 அப்படிங்கிற ஃபார்ம்ல இருக்கணும். அப்படி இது இல்லை இல்லையா. இது ax ரெண்டு மூணு இடத்துல x இருக்கு. இங்க ஒரு x இருக்குது, இங்க ஒரு x இருக்குது, இங்க ஒரு x இருக்குது. x ஸ்கொயர்டு இல்லை. புரிஞ்சுதுங்களா. ஸோ இது என்ன பண்ணணும், இந்த ஃபார்முக்கு மாற்ற முடியுதான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஏதாவது ரெண்டு இன்ட்டு பண்ணுறது, ஒரு டிவைட் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது, அதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு அந்த ஈக்குவேஷன் தானாக வந்துடும். ஓகேவா. எப்படின்னு பாருங்கள். இங்கே டிவைடில் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா. ஸோ இந்த சைடு கொண்டு இன்ட்டு பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்கும் 5x plus 7 அப்படியே இருக்கும். இது இந்த பக்கமாக இன்ட்டு ஆயிடுச்சு. ஸோ 3x plus 2க்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குங்க. ஏன்னா நீங்கள் 2 பக்கத்தில் கொண்டு போய் போட்டீங்க அப்படின்னா 2 மட்டும் இன்ட்டு பண்ணிடுவோம் இல்லைங்க. ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு அந்த எக்ஸ் மைனஸ் 1 இந்த பக்கம் போயிடுறீங்க. அடுத்து இன்ட்டு பண்ணுறீங்க. 3x into x 3x ஸ்கொயர்டு பாருங்கன்னு எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்துருச்சு. ஓகே, அடுத்து 3x into minus 1 minus 3x, அடுத்து 2 into x 2x 2 into minus 1 minus 2. ஓகேவா. இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. 3x ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்கே மைனஸ் 3x ப்ளஸ் 2x. ஸோ மைனஸ் எக்ஸு இந்த மைனஸ் 2 இது ரெண்டும் சேர்ந்து மைனஸ் எக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மைனஸ் 2. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் இந்த பக்கம் என்னங்கிறது 5x plus 7 இருந்துச்சு இல்லையா. ஸோ டோட்டலாக இதையும் சேர்த்து இந்த பக்கமே கொண்டு வந்துருங்க. அப்போது 5x plus 7 இது இந்த பக்கம் மைனஸ் 3x ஸ்கொயர், இது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் எக்ஸு, இது வந்துருச்சுன்னா ப்ளஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த சைடு 0 மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஓகேவா. அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. இது மைனஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ மைனஸ் 3x ஸ்கொயர்டு. அடுத்து இங்கே ஒரு 5x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, ரெண்டையும் சேர்த்து 6x. இங்கே ஒரு 7 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, ரெண்டையும் சேர்த்து 9 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. அடுத்து பாருங்க எடுத்தோன்னே மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு மைனஸ் எடுத்துடலாமா. ஒரு மைனஸ் எடுத்து ஸ்டார்டிங்லேயே மைனஸ் இருந்தால் ஒரு மாதிரி இருக்குல்ல ஈக்குவேஷனு. ஸோ இதுவே ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஸோ ஒரு மைனஸ் 1 ஃபஸ்ட்டு வெளியெடுக்கலாம். இல்லைங்க நீங்கள் வந்து மைனஸ் 3யவே வெளியெடுக்கலாம். ஏன்னா எல்லாமே பாருங்கள் 3 டேபிளில் வருது. ஸோ 3 எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு 3 இருக்குது. 3 எடுக்கலாம். நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒரு மைனஸ் 1 வெளியே எடுத்துட்டேன். மைனஸ் 1 எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ 3x ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு, இது மைனஸ் 6x ஆயிரும், மைனஸ் 9 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸ் 1 இங்கே போயிட்டு 0 பை மைனஸ் 1 அப்படின்னு ஆயிரும். அது தட் இஸ் ஈக்குவல் டு 0 தான் வரும். அதனால் 3x ஸ்கொயர்டு மைனஸ் 6x மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 பை minus 1 that is also 0. ஓகே, அந்த மைனஸ் 1 இங்கே போயிட்டு 0 ஆயிடுச்சு. இங்கே வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 9 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு 3 இருக்குது. ஸோ 3 வெளியெடுக்கிறேன். இங்கே ஏன் நான் 3 வெளியெடுக்கல அப்படின்னா கண்ணு மைனஸ் 3 நீங்கள் வெளியெடுக்கும் போது சைன் கண்டிப்பாக மாற்றி போட்டுருவோம் இல்லையா. 3யை மட்டும் வெளியெடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். மைனஸ் 1 வெளியெடுக்கும் போது அது ஒரு ஞாபகத்தில் பண்ணுவோம். மைனஸும் எடுத்து 3யும் சேர்த்து எடுக்கும்போது ஏதாவது ஒரு ப்ளஸ் மைனஸ் விட்டுட்டிங்கனாலும் மிஸ்டேக் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் மைனஸ் 1 ஃபஸ்ட் எடுத்துட்டு அடுத்து 3 எடுக்கிறேன். இல்லை என்னால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து மைனஸ் 3 வெளியெடுத்துருங்க. மைனஸ் 3 வெளியெடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிரும். இங்கே வந்து மைனஸ் 2x ஆயிரும், இங்கே மைனஸ் 3 ஆயிரும். ஓகே ஓகே, அந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் இப்படி பண்ணுறதுனால இது ஈஸியாக தருங்க. பாருங்கள் 3 எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த 6xல ஒரு 3 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 6xல ஒரு 3 போயிடுச்சுன்னா மைனஸ் 2x, மைனஸ் 9ல 3 போயிடுச்சுன்னா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதுக்கண்ணே. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த 3 சைடு போய் டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 3, இந்த 3 இங்கே இன்ட்டில் மல்டிப்ளை இருக்குது, இங்கே போனால் டிவைட் ஆகும். 0/3 என்ன கண்ணு 0/0 தான். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ரெடியா. ஈக்குவேஷன் என்ன கண்ணு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அதாவது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சிங்கிற ஃபார்முக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னக்கன்னு எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ டிவைட் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போகணும். அடுத்து எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர்டு பண்ணி ஆட் பண்ணணும். அவ்வளோதான். பண்ணலாமா? பாருங்க ஈக்குவேஷன் ரெடியா.
என்ன பண்ணோம், கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போகலாமா கண்ணு, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 3 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3 ஆயிடுச்சு. அடுத்து என்ன கண்ணு, எக்ஸுனுடைய கோவிசியண்டை 2ஆல் டிவைட் பண்ண, எக்ஸுனுடைய கோவிசியன்ட் என்ன கண்ணு 2 தான், 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 தான், அதை ஸ்கொயர்டு பண்ணால் 1 ஸ்கொயர்டு. ஸோ 1 ஸ்கொயர்டுனே கொண்டு வந்து போடுங்க, ஏன்னா நமக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா வேணும் இல்லையா. ஸோ 1 ஸ்கொயர்டு இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கங்க, ப்ளஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அந்த 3 கூட ஒரு 1 ஸ்கொயர்டை ப்ளஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இது எப்படி இருக்குன்னு a மைனஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் பக்கத்தில் மைனஸ் இருக்குது, அப்போ இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு கரெக்டாக வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர்டு. புரிஞ்சதுல, மைனஸ் இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 1 இந்த நம்பரையும் எடுத்துக்கங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இங்கே 3 + 1 4 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது ஸ்கொயர்டுக்கு ரூட் எடுக்கிற மாதிரி நான் ரூட் எடுத்தோம்னா இதுக்கு ஸ்கொயர்டு போயிடும், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ரூட் போட்டுக்கணும். ரூட் 4 என்னக்குன்னு 2. ஓகேவா, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ஒரு டேர்ம்னும் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 2 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 ஃபேக்டர் எடுத்துக்கிறீங்க. ரெண்டுலேயுமே வந்து இந்த நம்பர் அந்த சைடு கொண்டு போயிருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அந்த போனால் ப்ளஸ் 1 ஆயிடுச்சு. ஸோ 2 + 1 3 ஆயிடுச்சு. இந்த பக்கம் மைனஸ் 1 ஆகுது, அதுவும் அந்த சைடு போனால் ப்ளஸ் ஆகும். இங்கே மைனஸ் 2 இருக்குது. ஸோ மைனஸ் 2 + 1 என்ன கண்ணு, மைனஸ் 1. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதாங்க ஆன்சர், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, 3. புரிஞ்சுதுங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3.33 பாருங்க. இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அதாவது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஒன்று, இன்னொன்று என்ன கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தடு, வர்க்க பூர்த்தி முறை, அது வந்து காரணிப்படுத்தல் ஃபேக்டரைசேஷன்னா. அடுத்து இப்போ இன்னொரு ஃபார்முலா பார்க்க போகிறாங்கன்னா அது என்னென்னா ஃபார்முலா மெத்தட். இது வந்து கண்டிப்பாக ஃபார்முலா ரெடியாக இருக்கும், அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். ஓகே, சூத்திர முறைன்னு சொல்லுவோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதே மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ஃபார்முலா இருக்குதா, a² + bx + cங்கிற ஃபார்முலா இருக்கான்னு பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக இருக்குது. அப்படின்னதுக்கப்புறம் அதில் எது a எது b எது cன்னு முடிவு பண்ணணும். ஓகே பாருங்கள், இது வந்து 2x² - 5x + 2 = 0 அப்படின்னு இருக்குதாக்கண்ணே. இது எப்படி எதுக்கு மேட்ச் பண்ணணும், ax² + bx + c = 0க்கு கம்பேர் பண்ணணும். ஓகேங்க, கம்பேர் பண்ணால் a என்ன கண்ணு, a = 2. ஓகேவா, b என்ன கண்ணு, b வந்து சைனோட சேர்த்து எடுக்கணுங்கன்னு, அங்கேயும் சைனோட தான் எடுக்கணும். அது ஸ்கொயர்டு ஆகிறதுனால நான் சைனை விட்டுடுங்கன்னு சொன்னேன். புரிஞ்சாக்கண்ணே, எந்த இடத்துலையுமே சைன் இல்லாமல் ஒரு நம்பரை எடுக்கவே கூடாது. ஓகேவா, சைனோட தான் எடுக்கணும். சைன் இல்லாமல் எடுத்தீங்கன்னா அது வேறு நம்பர் ஆயிடும். புரிஞ்சாக்கண்ணே, ஸோ சைனோட தான் எடுக்கணும். அப்போ b = என்ன கண்ணு, -5, c = என்ன 2. ஓகேக்கண்ணே, a வந்து 2, b -5, c வந்து 2. எழுதியாச்சா? ஓகே, இந்த 3 எடுத்ததுக்கப்புறம் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸு கண்டுபிடிக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸுக்கு தேவையான ஃபார்முலா என்னென்னா -b ± √b² - 4ac, அதாவது 4 × a × c / 2a, 2 × a. அவ்வளோதாங்கண்ணே. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் 2-3 ஸ்டெப் என்னென்ன பண்ணணும்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. b ± √b² - 4ac/2a அப்படிங்கிற ஃபார்முலா எப்பவுமே நமக்கு யூஸ் ஆகுங்கன்னு. எந்த பெரிய பெரிய கிளாஸ் போனீங்கனாலும், அடுத்தடுத்த கிளாஸ் போனீங்கனாலும், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான ஃபார்முலானா அது இதுதான். புரிஞ்சுங்களா? இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்த விட ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்க, இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணி பார்க்கலாமா? பண்ணுங்க. b என்ன கண்ணு, -5. ஆல்ரெடி நமக்கு இங்கே -b போடணும். ஸோ b என்ன, -5 ± √b². ஸோ -5 the whole squared -4 × a என்ன கண்ணு 2, அது × c என்ன கண்ணு 2. ஓகேவா, b² -b, ஸோ -5 ± b², அப்போ -5 the whole squared -4ac, 4 × a வந்து 2, c வந்து 2, ஸோ 4 × 2 × 2. புரிஞ்சாங்க எப்படி எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன்னு? அவ்வளோதான். / 2a, 2 × a என்ன கண்ணு 2. ஓகேவா, அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் பாருங்கள்.
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும் 5 ஸ்கொயர் பண்ணால் 5 இன்ட்டு 5 என்ன கண்ணு 25 மைனஸ் 4 இன்ட்டு 2 8 8 இன்ட்டு 2 என்ன கண்ணு 16 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 4 பாருங்க அடுத்தது 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 25ல 16 போயிடுச்சுன்னா 9 இன்னும் ரூட் இருக்குது எடுக்கல டிவைடட் பை 4 அடுத்தது 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 9 ரூட் எடுத்தா 3 இல்லைங்கண்ணா 3 இன்ட்டு 3 9 ஸோ 3 டிவைடட் பை 4 அவ்வளோதாங்கண்ணா நமக்கு தேவையான எக்ஸ் வேல்யூ 2 கிடச்சிச்சு இதுலேயுமே எக்ஸ் வேல்யூ எத்தனை கிடைக்கும் 2 கிடைக்கும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னாவே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவேஷனில் அதுக்கு ஆன்சரு 2 எக்ஸ் வேல்யூ கிடைக்கும் எப்படி எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவே எக்ஸ் ஈக்குவல் தானே ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 3 பை 4 ஒன்று இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 3 பை 4 ஒன்று ஓகேங்கண்ணா ப்ளஸ் ஆர் மைனஸா ஸோ ப்ளஸ் போட்டு ஒன்று மைனஸ் போட்டு இன்னொன்று என்ன கண்ணாவும் 5 ப்ளஸ் 3 8 ஸோ 8 பை 4 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இங்கே 5 மைனஸ் 3 2 பை 4 அது 1 பை 2 ஆகிடும் அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன கண்ணு எக்ஸ் ஈக்குவல் டு 2, 1 பை 2 புரிஞ்சுதுங்களா இதான் ஃபார்முலா இது உங்களுக்கு எல்லாத்தோட ஈஸியாக இருக்கும் ஓகேங்கண்ணா ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிறனால நம்ம ஏதாவது ஒரு 2 நம்பர் செலக்ட் பண்ணணும் ஸோ அதை கொண்டு வந்து அந்த ஈக்குவேஷனில் போடணும் அப்புறம் காமன் ஃபேக்டர் வெளியெடுக்கணும் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தது என்னக்கன்னு வர்க்க பூர்த்தி முறை அதாவது கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் இது வந்து ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும் ஏபிசி அதிலிருந்து எடுக்க தெரிஞ்சதுன்னா போதும் அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேவா சம் போலாமா புக்கில் ஃபார்முலா பாருங்கன்னு சால்விங் எ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட் ஃபார்முலா பாருங்கன்னு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா எக்ஸாம்பிள் சம் எக்ஸாம்பிள் 3.33 சால்வ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 பை ஃபார்முலா மெத்தட் இன்னொரு விஷயங்கன்னு அவங்களே இந்த மெத்தடில் போடுங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மெத்தட் தான் போடணும் ஓகேங்களா போட்டிருந்தீங்கன்னா தான் அதுக்கான அது சரியான ஆன்சர் ஓகே நீங்கள் எக்ஸ் வேல்யூ கண்டிப்பாக கரெக்டாக தான் கண்டுபிடிப்பீங்க அதாவது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்கன்னு இந்த 3 மெத்தட்லேயுமே எக்ஸ் வேல்யூ ஒன்று தான் வரும் ஒரே ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது போட்டு காமிச்சிடுறாங்கன்னு ஒரே ஒரு சம் எடுத்துக்கிட்டு 3 மெத்தட்லையுமே போட்டு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும் ஓகே மெத்தட் தான் வேற ஆனால் கொடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் ஓகேவா ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா மெத்தடும் தெரிஞ்சிருக்குதா அப்படின்னா அவங்களுக்கு தெரியணும் ஓகே ஸோ அவங்க ஒரு சம்ம பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் ஒரு மெத்தடு கேட்டு கூட அடுத்த எக்ஸாமில் வேற மெத்தடு கூட கேட்கலாம் இல்லையா ஸோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு மெத்தடு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி போட்டுடலாம் புரிஞ்சுதுங்களா சரி வாங்க ஆன்சர் பார்க்கலாம் அப்படியே தமிழ்லேயே பார்த்துட்டு போயிடலாம் பாருங்க சூத்திரத்தை பயன்படுத்தி இருபடி சமன்பாட்டின் தீர்வு காணுதல் அதுக்கான சூத்திரம் பாருங்கன்னு இது இல்லையா அவங்க புக்கில் நீட்டாக போட்டிருக்குதா ஓகே எடுத்துக்காட்டு கணக்கு எடுத்துக்காட்டு 3.33 சூத்திர முறையில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 தீர்க்கவும் ஓகே சூத்திர முறையில் தீர்க்கன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும் புரிஞ்சுதாங்கண்ணே ஆன்சர் பார்க்கலாமா அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷன் எழுதியாச்சு ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷன் நம்ம எழுதியாச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க ஏ இருக்கிறதுல என்ன இருக்குது 1 தான் இருக்குது ஒன்றுமே இல்லைன்னா 1 போட்டுக்கணும் அடுத்து பி இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்குது ஸோ 2 போட்டாச்சு சி கூடியது -2 இருக்குது -2 போட்டாச்சு சிம்பிளை விடக்கூடாதுக்கண்ணே எங்கேயுமே அதை சேர்த்து தான் போடணும் போட்டாச்சாக்கண்ணே அடுத்து ஃபார்முலா என்ன எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2 இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது கூட ஒரு தடவை சொல்லி பாருங்க ஃபார்முலாவெல்லாம் அப்படி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பவுமே மறக்காது ஓகேவாக்கண்ணா ஓகே சரி வாங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏபிசி 3ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா மைனஸ் பி அப்போ பி என்னக்குன்னு 2 இருக்குது ஸோ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் என்னக்குன்னு 2 பி என்ன 2 அப்போ 2 ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 போட்டாச்சு ஏ என்ன 1 சி என்ன -2 போட்டாச்சா 4ac 4 into 1 into -2 divided by 2e 2 into a என்னக்குன்னு 1 அப்போ 2 into 1
ஓகேவா? அடுத்து பாருங்க -2 அப்படி இருக்குது, பிளஸ் ஆர் மைனஸ் அப்படி இருக்குது. இங்கே 2 ஸ்கொயர்டு 4 ஆயிடுச்சு. இதெல்லாம் இன்ட்டு பண்ணுங்கன்னு இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 4 இன்ட்டு 1 இன்ட்டு 2, 4 இன்ட்டு 1 4 தான், 4 இன்ட்டு 2 8, அப்போ ப்ளஸ் 8 ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க -2 அப்படியே இருக்குது, கீழே வந்து 2 இன்ட்டு 1 2 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுலேருந்து அடுத்து இந்த பக்கம் வந்துருங்க. -2 அப்படியே இருக்குது, ரூட் ஆஃப் அப்படியே இருக்குது, 4 + 8 12 ஆயிடுச்சு, டிவைடட் பை 2. ஓகேவா? அடுத்தது 12 எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னாக்கா 4 + 8 அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளால ரூட் எடுக்க முடியாது. ஆனால் ரூட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணால் ஏதாவது ஒரு நம்பருக்கு ரூட் எடுத்துக்கலாம் இல்லைங்கண்ணா. அப்போ வந்து 12 3 × 4 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே வந்துருங்க, -2 + ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 × 3 / 2. இந்த 4க்கு மட்டும் ரூட் எடுக்க முடியும், ஸோ 2 அது எடுத்தாச்சு. அந்த ரூட்டுக்கு 3க்கு வந்து ரூட் எடுக்க முடியாது, ஸோ √3 அப்படியே போட்டாச்சு. ஓகேங்களா? அப்போ -2 + ஆர் மைனஸ் 2 √3/2. ஓகேவா? அடுத்து என்ன கண் பண்ணுவீங்க, இதுலேயும் ஒரு 2 இருக்குது, இதுலேயும் ஒரு 2 இருக்குது, கீழேயும் ஒரு 2 இருக்குது. ஸோ அந்த 2 வெளியே எடுத்துடலாமா? ஒரு 2 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இந்த 2 இந்த 2 வந்து கேன்சல் ஆகும். அதுக்காக என்ன பண்ணுறீங்க, மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரில் இங்கே கீழே 2 இருக்கிறதுனால 2 வெளியே எடுக்கிறீங்க, அப்போ தான் கேன்சல் ஆகும் இல்லைங்க. ஸோ 2 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே -1 ஆயிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வரும். இந்த 2 போக இங்கே √3 வரும், /2. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா -1 + ஆர் மைனஸ் √3 அப்படின்னு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருக்குது. ஸோ எக்ஸுக்கு 2ஆக பிரிச்சுக்கலாம், -1 + √3 1, -1 - √3 1, 2 எக்ஸ் வேல்யூஸ். ஓகேவா? பாருங்க, எக்ஸுக்கு 2 வேல்யூ போட்டாச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. √3 இருக்குது, -1 ஆகுது, ஸோ -1 ப்ளஸ் எதுவும் பண்ண முடியாது. அடுத்த எக்ஸாம்பிள் 3.34 பாருங்கன்னு, புக்கில் சம் பாருங்க. 3.34 சால்வ் 2x² - 3x - 3 = 0 பை ஃபார்முலா மெத்தட். தமிழ் மீடியம் பாருங்க. எடுத்துக்காட்டு 3.34 சூத்திர முறையை பயன்படுத்தி 2x² - 3x - 3 = 0 தீர்க்க. அதுக்கான ஆன்சர் கண்ணு கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷன் எழுதியாச்சு கண்ணு. எழுதுனதுக்கு அப்புறம் a இது, b இது, c இது இல்லையாக்கா எழுதிக்கலாமா? ஸோ a = 2, b = -3, c = -3. அடுத்து ஃபார்முலா என்ன, x = -3 + ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² - 4ac/2a. சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா கண்ணு? b வேல்யூ என்ன, -3, அப்போ -× -3 + ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b², b என்ன -3 -² -4ac 4 × a என்ன கண்ணு 2, c என்ன கண்ணு -3. ஓகேவா? டிவைடட் பை 2a, 2 × a என்ன 2, அப்போ 2 × 2. அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, இது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்குது. -3 ஹோல் ஸ்கொயர்டு, ஸோ மைனஸ் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஆகிடும். அடுத்து இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் ஆகிடுச்சு. 4 × 2 8, 8 3s are 24. ஓகேங்களா? டிவைடட் பை 2 × 2 4. அடுத்தது இந்த 3 அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போட்டுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கன்னு 9 + 24 33, ஸோ √33 டிவைடட் பை 4. அடுத்ததாக பண்ண முடியுமா கண்ணு? 33 வந்து 2 மல்டிப்ளை பிரிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா 10 × 3 அப்படின்னா பிரிக்கலாம். ஸோ 10க்கும் ரூட் எடுக்க முடியாது, 3க்கும் ரூட் எடுக்க முடியாது. ஸோ அதை பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரூட் எடுக்கிற மாதிரி ஏதாவது நம்பர் வச்சு பிரிக்க முடியுமான்னு மட்டும் பாருங்கள். ரூட் எடுக்கிற மாதிரி நம்பர்னா என்னென்ன எடுத்துக்கலாம், ஒரு 4 9 அந்த மாதிரிக்கான 16 அந்த மாதிரி வச்சு பிரிக்க முடிஞ்சுது அப்படின்னா ரூட்டுக்குள்ளே அதை டக்குன்னு 4 ரூட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா 2ன்னு போட்டுக்கலாம், 9 ரூட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா 3ன்னு போட்டுக்கலாம், 4 16 வந்துச்சுன்னா 4ன்னு போட்டுக்கலாம். அந்த மாதிரி ரூட் எடுக்க தகுந்த நம்பர் உள்ளே வந்து வச்சு பிரிக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா அப்படியே விட்டுடுங்க. ஓகே, அவ்வளோதான். இதை வச்சு 2 ரூட் எடுத்துக்கலாம். x = 3 + √33/4 ஒன்று, அடுத்து x = 3 - √33/4. அவ்வளோதாங்க ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3.35 புக்கில் சம் பாருங்கன்னு. எக்ஸாம்பிள் 3.35 சால்வ் 3p² + 2 √5p - 5 = 0 பை ஃபார்முலா மெத்தட். தமிழில் சம் பாருங்கன்னு. எடுத்துக்காட்டு 3.35 3p² + 2 √5p - 5 = 0 ஐ சூத்திர முறையில் தீர்க்கவும். அதுக்கான ஆன்சர் பாருங்கன்னு கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் அப்படியே எழுதியாச்சு. இது கண்டிப்பாக ax² + bx + cங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ a வந்து 3, b வந்து 2 √5, c வந்து -5. ஓகேக்கண்ணே. ஸோ இதில் ரூட் வருது 5 வருதுன்னு சொல்லிட்டுலாம் அந்த சம் எடுக்காமல் விடாதீங்கன்னு. இது நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அழகாக ஆன்சர் வருது. ஓகேவா? ஏன்னா வேற மாதிரி ஈஸியான நம்பரில் இருந்தால் கூட ரூட்டில் போய் சாரிக்கண்ணே ரூட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா
ஆன்சர் ரூட்டில் வருது, புரிஞ்சுங்களா? அதாவது எக்ஸ் வேல்யூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரூட்டில் வந்து நிற்கிது இல்லையாக்கண்ணே. ஸோ அப்படி இருக்கும்போது ஈக்குவேஷன்லேயே ரூட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேன்சல் ஆகி நம்பராக கூட வரலாம், இல்லை இந்த மாதிரி இன்ட்டு பண்ணும்போது நம்பராக கூட மாறலாம். மாறலைனாலும் பரவாயில்ல, ரூட்டோடைய கூட ஆன்சரை நிறுத்தலாம். ஓகேங்கண்ணே. ஸோ நம்ம எப்படிப்பட்ட நம்பர்ஸ் இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணி போட்டு பார்த்துடலாம். நமக்கு ஏபிசி எதுன்னு சொல்லி கரெக்டாக எடுக்க தெரியணும், அதை ஃபார்முலாவில் கரெக்டாக செட் பண்ண தெரியணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்கண்ணே. ஸோ 3 தான் ஏ, இங்கே வந்து பி 2√5, சி வந்து -5. ஓகேங்கண்ணா. ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² - 4ac/2a. ஓகேவாக்கண்ணா. ஸோ மைனஸ் பி, பி என்ன? 2√5, ஸோ -2√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b², b² என்னக்கண்ணா? 2√5 the whole square minus 4ac, 4 into a3 c minus 5 divided by 2a, 2 into a என்னக்கண்ணா? 3. சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்தது இந்த நம்பர் அப்படியே வந்துச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√5 ஸ்கொயர் பண்ணலாமாக்கண்ணா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆகிடும், √5 ஸ்கொயர் பண்ணால் 5 ஆயிரும். 4 into 5 என்னக்கண்ணா? 20. பார்த்தீங்களா, ரூட் போயிடுச்சு. என்ன பண்ணிங்கன்னு 2√5 ஸ்கொயர்டு பண்ணுறோம், அப்போனா 2 டைம்ஸ் இன்ட்டு பண்ணுறதா அர்த்தம். 2 into 2 4, √5 into √5 5, ஸோ 4 into 5, 4 5 20. அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ 20 ஆயிடுச்சு. அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இன்ட்டு பண்ணால் அது ப்ளஸ் ஆகிடும். 3 4s are 12, 12 5s are 60. ஓகேவா. டிவைடட் பை 2 into 3 6. ஓகேவா. அடுத்து பாருங்கள், இந்த டேர்ம் அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கங்கன்னு 20யும் 60 சேர்ந்து 80 ஆயிடுச்சு. கீழே இருக்கக்கூடிய 6 அப்படியே வந்துருச்சு. அடுத்து 80யை ஏதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் வர மாதிரி பிரிக்கலாமான்னு பார்த்தா 16 into 5 அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியுது. ஸோ இந்த டேர்ம் அப்படி போட்டாச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாச்சு. ரூட் ஆஃப் 80 மட்டும் 16 into 5னு பிரிச்சாச்சு, டிவைட் பை 6. அடுத்து 16க்கு ரூட் எடுக்க முடியும் 4, ஸோ 4 வெளியே எடுத்து போட்டுடலாம். ஓகே. அப்போ -2 into √5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 into √5. 5 ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ அது ரூட்டுக்குள்ளே இருக்கட்டும், டிவைட் பை 6. இதில் பாருங்கன்னு இங்கே ஒரு 2 வருது, இங்கே ஒரு 2 வருது. ஸோ அதே மாதிரி கீழே அது ஈவன் நம்பராக இருக்குது, ஸோ ஒரு 2 வெளியே எடுத்துடலாமா? பாருங்க, 2 வெளியே எடுத்தாச்சு. 2 வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன கண்ணு வரும்? இந்த 2 வெளியே வந்துச்சுன்னா -√5 வரும், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அடுத்து இந்த 4லேருந்து ஒரு 2 போயிடுச்சுன்னா இந்த 2 வரும், 2√5 வரும். இல்லைங்கண்ணா, 2 வரும், பக்கத்தில் √5 வரும். டிவைட் பை இந்த 6 நான் எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 into 3ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. என்ன கண்ணு மீதியெல்லாம் கிடைக்கும்? -√5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√5 டிவைட் பை 3 கிடைச்சிச்சா? அவ்வளோதாங்கண்ணே. இதை ப்ளஸ் பண்ணால் ஒரு ஆன்சர், மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர். பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு -√5 ப்ளஸ் 2√5 டிவைட் பை 3. அப்போ இங்கே -1 டைம் இருக்குது, இங்கே ப்ளஸில் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் √5 இல்லைங்க, இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் √5, இங்கே 1 டைம் ஆஃப் √5 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 1 டைம் மைனஸ் ஆயிடுச்சுன்னா வெறும் √5 மட்டும் கிடைக்கும். டிவைட் பை 3, ஒரு எக்ஸுக்கான ஒரு வேல்யூ ரெடி. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு -5 -2√5, அதுக்குன்னு -5 இல்லை -√5 -2√5. இங்கே 1 டைம், இங்கே 2 டைமு, ஆனால் 2 மைனஸ் இருக்குது. ஸோ -3 டைம்ஸ் ஆஃப் √5 டிவைட் பை 3. அடுத்து 3 கேன்சல் ஆகிமாக்கண்ணு, அப்போ -√5 மட்டும் கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு √5/3, -√5. புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க கண்ணு, எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 3.36. புக்கில் சம் பாருங்க கண்ணு, சால்வ் pqx² minus p plus q the whole squared into x plus p plus q the whole squared equal to 0. இதில் கொஸ்டினில் கண்டினியூவாக தொடர்ந்து இது ஃபார்முலா மெத்தடில் போடுங்கன்னு சொல்லலை கண்ணு. அதாவது யூஸிங் ஃபார்முலா மெத்தட்னு சொல்லலை, ஆனால் வந்து புக்கில் வந்து அடுத்தடுத்து கொடுத்துக்கிறனால சொல்ல. ஆனால் எக்ஸாமில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா கண்ணு, ஏதோ ஒரு மெத்தடில் போடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை சொல்லலை அப்படின்னாலும் ஞாபகம் இருந்துச்சுன்னா, அதுக்கான கரெக்டான மெத்தட் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதையே போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போட்டு பாருங்கள். ஸோ பொதுவாக இந்த p plus q the whole square அப்படின்னாமே உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்படி தமிழில் பாருங்கன்னு எடுத்துக்காட்டு 3.36. தீர்க்க pq² minus p plus q the whole squared into x plus p plus q the whole squared equal to 0. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா கண்ணு, இது இம்பார்ட்டன்ட் சம்மு. அடுத்தது இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் அழகாக போடணும். எங்கே ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வராது. அது போக இது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நான் அப்படியே லைனாக காட்டுறேன், உங்கள் நோட்டில் ரைட் பண்ணிக்கோங்க. அதை எழுதிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 டைம் பாருங்கன்னு அப்படியே சம்மு ஃபுல்லாக எழுதிக்கன்னு, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது.
ஸோ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிவைண்ட் பண்ணி தான் பார்த்தாகணும், எழுதியாகணும். இப்போவே எழுதிடுங்க. அப்படியே கன்னியூவாக எழுதுங்க கண்ணு. இது அடுத்த பேஜ் எனக்கு. நீங்கள் அப்படியே கன்னியூவாக எழுதுங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக எழுத முடியாது, இருந்தாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சு எழுதிடுங்க. ஓகேக்கண்ணே, நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டீங்களா? ஒன் டைம் ரைட் பண்ணிக்கங்கண்ணே, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் சொல்லும் போது ஈஸியாக புரியும். ரெடியா? ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கண்ணே, PQ into x squared minus P plus Q the whole squared into x plus P plus Q the whole squared equal to 0. ஓகே, இது வந்து AX squared plus BX plus C. அப்போ இதுதான் A, இதுதான் B, இது C. ஓகேவா? பாருங்க, A equal to PQ, B equal to minus P plus Q the whole squared, C equal to P plus Q the whole squared. B க்கு ஒரு மைனஸ் வருது, C ல மைனஸ் வரல, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஓகேண்ணா. ஃபார்முலா என்ன? X equal to minus B plus or minus root of B squared minus 4AC by 2A. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ABC தெரியுற மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் B, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குங்க, அது போக மைனஸ் B, அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் P plus Q the whole square. ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயருக்கு முன்னாடி அடுத்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் B squared minus 4C. இது ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்குன்னு இதை மறுபடியும் ஸ்கொயர் பண்ணோம். ஸோ மைனஸ் P plus Q the whole squared, அதுக்கு ஒரு ஸ்கொயர்டு, இந்த மைனஸோட சேர்த்து ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அப்போ B squared completed. மைனஸ் 4AC மைனஸ் 4 இன்ட்டு A என்ன கண்ணு? PQ. C என்ன கண்ணு? P plus Q the whole square. அப்போ P minus 4 இன்ட்டு PQ இன்ட்டு P plus Q the whole square minus 4AC. ஓகேவா? டிவைடட் பை 2A, அப்போ 2 இன்ட்டு PQ. புரிஞ்சுதுங்களா? அடுத்து இதுமாரி சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஓகே, ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த மைனஸை ஸ்கொயர்டு பண்ணுறோமா, அதாவது இல்லை கண்ணு, மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. P plus Q the whole square அப்படியே வந்துடுச்சு. ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ், இப்போ தான் இந்த மைனஸை ஸ்கொயர்டு பண்ணுறோம். மைனஸை ஸ்கொயர்டு பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அடுத்து இந்த P plus Q the whole squared, அதுக்கு ஸ்கொயர்டு, அப்போது இந்த பவருடைய பவருக்கே இன்னொரு ஸ்கொயர்டு பண்ணும்போது என்னவா, 2 மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு 2 4. ஓகேவா? மைனஸ் 4 இன்ட்டு இதெல்லாம் இன்ட்டு பண்ண போகிறோம். இன்ட்டு பண்ணால் என்ன, ஒரு சேஞ்ச் இருக்காது, இந்த மல்டிப்ளை மட்டும் எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ 4 இன்ட்டு 4PQ P plus Q the whole squared. ஓகே, நான் கீழே அதே மாதிரி 2PQ அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து பாருங்க, இந்த ஸ்டெப் அப்படியே வந்துச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கண்ணு, ஒரு காமன் ஃபேக்டரை வெளியெடுக்கலாம். எப்படி? P plus Q whole power 4 இருக்குது, இங்கே P plus Q whole squared இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்கொயர்டில் எடுக்கலாம், இங்கேயும் ஒரு ஸ்கொயரை வெளியெடுக்கலாம். ஸோ P plus Q the whole squaredங்கிற ஃபேக்டரை நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ இதில் P plus Q whole squared போயிடுச்சுன்னா மீதி உள்ள ஒரு டைம் ஸ்கொயர்டு வரும் இல்லைங்க, நம்ம P plus Q the whole squared வரும். ஓகேவா? மைனஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ். ஓகேங்களா? வெளியே என்ன எடுக்கிறீங்க? P plus Q whole squaredங்கிற ஃபேக்டரை வெளியே எடுக்கிறேன். இதில் அது போயிடுச்சுன்னா இது வரும், மைனஸ் இதுலேயும் இது போயிடுச்சு அப்படின்னா, இது டோட்டலாக போயிடுச்சுன்னா 4PQ மட்டும் வரும். ஓகேவா? ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 2PQ. அடுத்து பாருங்கண்ணே, இது அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்குது, இது அப்படியே போட்டாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் A plus B whole squared அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். A plus B whole squaredனா A squared plus B squared plus 2AB இல்லைங்க. நான் அப்போ P squared plus Q squared plus 2PQ, A squared plus B squared plus 2AB, அதனால் B squared plus Q squared plus 2PQ அப்படின்னு பிரிச்சாச்சு. எப்படி? இந்த இது யூஸ் பண்ணி இந்த ஃபார்ம்லாம் போட்டாச்சு. மைனஸ் PQ மைனஸ் 4PQ. ஓகேவா? டிவைடட் பை 2PQ. நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குதுங்கன்னா அதை அவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், P plus Q whole squared அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்குது.
இது ரூட்டுக்குள்ளே இருக்கட்டுங்கன்னு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போவே ரூட் எடுக்க வேணாம், அப்படியே கொண்டு வந்து போட்டுக்குங்க. இது பாருங்கன்னு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq மைனஸ் 4pq. இது ரெண்டுலேருந்து என்ன கண்ணு கிடைக்கும்? இது 4 டைம்ஸ் ஆஃப் pq, இது 2 டைம்ஸ் ஆஃப் pq, இது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2pq அப்படின்னு கிடைக்கும். அதாவது பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இது மைனஸ் 4 டைம்ஸு, இது ப்ளஸ் 2 டைம்ஸு, ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் கிடைக்கும். இது எப்படிக்கன்று இருக்குது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குதா? ஸோ பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர்னு சொல்ல முடியுமா கண்ணு? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq அப்படின்னா பி மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா கண்ணு? சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இது மட்டும் என்னவாயிடுச்சு? இதிலிருந்து மைனஸ் ஆனதுக்கப்புறம் மைனஸ் 2pq ஆயிடுச்சு. அது மறுபடியும் பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்டாக ஆயிடுச்சு. ஓகேவா கண்ணு? அடுத்து பாருங்க, இது ஸ்கொயர் இருக்குது, இது ஸ்கொயர் இருக்குது, ஒரு ரூட் இருக்குது. ஸோ ரூட்டை தூக்கிடலாம், கீழே இருக்க டேர்ம் ரூட்டு கொடுத்துக்கிட்டாம அப்படி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பாருங்கன்னு, இந்த டேர்ம் அப்படியே வந்துச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே வந்துச்சு, இந்த ஸ்கொயர்ஸும் போயிடுச்சு, ரூட்டும் போயிடுச்சு. அப்போது பி ப்ளஸ் கியூ இன்ட்டு பி மைனஸ் கியூ. ஓகேவா? டிவைடட் பை 2pq. புரிஞ்சுதுங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு p ப்ளஸ் கியூ இருக்குது, இதில் ஒரு p ப்ளஸ் கியூ இருக்குது. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம். இது ப்ளஸ் எனி ஒன். இப்போ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு டேர்மு, இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் ஒரு டேர்ம். இல்லையா? ஒரு நடுவில் ஒரே ஒரு ப்ளஸ் தான் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இல்லை மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ ரெண்டு டேர்முக்கு காமன் ஃபேக்டர் ஆச்சு இருக்குதுன்னு பார்த்தா p ப்ளஸ் கியூ இருக்குது இல்லையா? ஸோ அந்த p ப்ளஸ் கியூவை மறுபடியும் எடுக்கிறீங்க. அப்போ என்னவாகும் பாருங்கள், இங்கே ஒரு p ப்ளஸ் கியூ இருக்குது, இந்த பக்கம் போடுறேங்கண்ணே. எனக்கு அடுத்த பேஜில் இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கண்ணே, p ப்ளஸ் கியூ இல்லையா? அதுதான் காமன் ஃபேக்டர் ஆகுதா? ஸோ வெளியே எடுத்துட்டேன். p ப்ளஸ் கியூ எடுத்துட்டா இந்த ஸ்கொயரில் மீதி ஒரு p ப்ளஸ் கியூ இருக்கும். அடுத்து இந்த ப்ளஸ் ஆர் மைனஸு போட்டுடுங்க. இதுலேயும் p ப்ளஸ் கியூ வெளியே போயிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டதுக்கப்புறம் இது போயிடும், மீதி இது மட்டும்தான் இருக்கும். ஸோ p மைனஸ் கியூ இருக்கும் டிவைடட் பை 2pq. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. புரிஞ்சுதாக்கன்னு? இந்த ரெண்டு டேர்மில் இருந்தும் p ப்ளஸ் கியூங்கிற ஒரு இதை வெளியெடுக்கிறேன், ஒரு ப்ராக்கெட்டை வெளியெடுக்கிறேன். ஸோ p ப்ளஸ் கியூ வெளியெடுத்தாச்சு. இதில் ஒன் டைம் p ப்ளஸ் கியூ போயிட்டா ஒன் டைம் p ப்ளஸ் கியூ வரும். இது ரெண்டில் பார்த்தா p ப்ளஸ் கியூ போயிடுச்சுன்னா p மைனஸ் கியூ வரும். புரிஞ்சுங்களா? அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா கண்ணு? நீங்கள் டவுட்னா மறுபடியும் இன்ட்டு பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு p ப்ளஸ் கியூ, இங்கே ஒரு p ப்ளஸ் கியூ. இன்ட்டு பண்ணால் p ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் நடுவில் தான் இருக்கும். இந்த p ப்ளஸ் கியூ ரெண்டாவது டேர்முக்கு இன்ட் ஆச்சு அப்படின்னா p ப்ளஸ் கியூ இன்ட்டு p மைனஸ் கியூ இந்த டேர்ம் வந்துடும். ஓகேவா கண்ணு? அடுத்த பேஜ் போகலாமா? பாருங்கள், இப்படி வெளியே எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டு வேல்யூ, எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூவாக இப்போ தான் முடிவு பண்ணுறோம். p ப்ளஸ் கியூ இன்ட்டு p ப்ளஸ் கியூ ப்ளஸ் p மைனஸ் கியூங்கிறது ஒரு எக்ஸ் வேல்யூவாகவும் டிவைடட் பை 2pqவோட, அடுத்து இன்னொரு வேல்யூ p ப்ளஸ் கியூ இன்ட்டு p ப்ளஸ் கியூ மைனஸ் p மைனஸ் கியூ டிவைடட் பை 2pq அப்படிங்கிறது இன்னொரு வேல்யூவாக பிரிச்சிடறோம். இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்கிறோம். ஓகே ஓகே, நடுவில் வெளியே இருக்கும் போதே பிரிச்சிங்க அப்படின்னா சிம்பிளி ஆகாதுக்கன்னு, அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டு ஆட் பண்ணுற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இப்போ பாருங்கன்னு ஈஸியாக ஆட் ஆயிரும். இதெல்லாம் இது இந்த ப்ராக்கெட் எடுத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம், அந்த மைனஸ் உள்ளே இன்ட்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மைனஸ் ப்ளஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் இல்லையாக்கன்னு. ஸோ அதுக்காக இப்படி உள்ளே கொண்டு போயிட்டு ரெண்டாக பிரிச்சுடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ p ப்ளஸ் கியூ இன்ட்டு p ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்லாம் எடுத்துடலாமா? ஏன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது இல்லையா? ப்ராக்கெட் எடுத்தாச்சு, இந்த மைனஸ் உள்ளே இன்ட்டு பண்ணியாச்சு. ஸோ p மைனஸ் ஆகிடுச்சு, q ப்ளஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கன்னு, p ப்ளஸ் q ப்ளஸ் p q மைனஸ் q. ஸோ ரெண்டு இடத்துல q கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போது p ப்ளஸ் q இன்ட்டு 2p டிவைடட் பை 2pq. ஓகேவா? அடுத்து இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிட்டு p இந்த p கேன்சல் ஆகிட்டு p ப்ளஸ் q டிவைட் பை q அப்படின்னு ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கிது. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கன்னு, இந்த மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணால் இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சா? அப்போது இந்த p மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு p ப்ளஸ் இருக்குது, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ p ப்ளஸ் கியூ இன்ட்டு 2q வரும். இங்கே ஒரு q, இங்கே ஒரு q, 2q வந்துடும் டிவைட் பை 2pq. அடுத்து 2 கேன்சல், q கேன்சல். அப்போது p ப்ளஸ் கியூ டிவைட் பை p அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா கண்ணு? அவ்வளோதான். எக்ஸ் ஈக்குவாலிட்டி இந்த ரெண்டு ஆன்சர் தான். p ப்ளஸ் கியூ டிவைட் பை q, p ப்ளஸ் கியூ டிவைட் பை p. புரிஞ்சுதுங்களா?
அடுத்த எக்ஸசைஸ் சம் பாருங்கன்னு செகண்ட் சம் சால்வ் தி ஃபாலோயிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பயிற்சி கணக்கு பாருங்கன்னு ரெண்டாவது சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்கன்னு சொல்லி 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம்க்கான ஆன்சர் பாருங்க 2x² - 5x + 2 = 0. ஓகேவா? இதுல a என்னக்கன்னு 2 இல்லையா? பி பாருங்க -5. நீங்க பென்சில் ஒன் டைம் ரவுண்ட் கூட பண்ணிக்கங்க, அப்பதான் சிம்பிள்லாம் விட மாட்டீங்க. ஓகே, சி என்ன 2, அப்போ a2 b -5 c2. ஃபார்முலா என்னன்னா -b + or - √b² - 4ac/2a. ஸோ பண்ணலாமா? -b அப்போ -5 இருக்குது, -b + or -5 + or -√b² - 5 whole square -4ac 4 × 2 × 2 ஏன்னா a1 2 c2 divided by 2a 2 × a என்னக்குன்னு 2. அடுத்து பாருங்க இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் -5 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஆயிடுச்சு. 4 × 2 8 8 2s are 16 divided by 4. இது ரெண்டே மைனஸ் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். ஸோ 5 + or - √9/4. அடுத்தது 9 வந்து ரூட் எடுத்தீங்கன்னா 3 கிடைக்கும். 5 + or - 3/4. ஸோ 2 ரூட் ரெடிக்கன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா x = 5 + 3/4 ஒன்று. ஸோ இது ரெண்டு ப்ளஸ் பண்ண 8 8/4. அப்போ x = 2. அடுத்து x = 5 - 3/4. ஸோ மைனஸ் பண்ண 2 2/4 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. அப்போ x வேல்யூ என்னக்குன்னு 2, 1/2.